إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمد صلوات الله عليه وسلامه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم. சர்வலோகத்தை படைத்து பரிபாலித்து நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவனால் இவ்வையகத்தை தூய்மைப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்ட நபிமார்களின் தலைவரான எமது நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவனுடைய ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதாக. மேலும் அவர்களை முழுமையாக பின்பற்றிய அவர்களுடைய தோழர்கள், கிளையார்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், அனைத்து முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் என்றென்றும் உண்டாவதாக. புனித மிகுந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறையில்லம் ஒன்று கூடியிருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும், எங்கிருந்த போதிலும் சரி, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை மாத்திரம் பயந்து தக்வாவை வாழ்க்கையின் இலட்சியமாகவும் குறிக்கோளாகவும் ஆக்கிக் கொள்ளுமாறு முதன்மையாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகிலே இரவும் பகலும் மாறி மாறி வருவது போன்று உலகிலே மனித வாழ்விலே வெற்றியும் தோல்வியும், லாபமும் நஷ்டமும், சுகமும் நோயும், நிம்மதியும் பிரச்சனைகளும் சோதனைகளும் மாறி மாறி வருவதுதான் உலகம். அதற்காக உள்ள இடம்தான் உலகம். நோயே இருக்கக்கூடாது, சுகமாகவே நான் வாழ வேண்டும் என்றிருந்தால் அது சொர்க்க வாழ்க்கையை உலகத்தில் நாங்கள் ஆசைப்படுவதாக ஆகிவிடும். அதற்காக அல்லாஹ் வைத்திருப்பது சொர்க்கம். கவலையே வரக்கூடாது, சந்தோஷமாகவே இருக்க வேண்டும் என்றிருந்தால் அது உலகம் அல்ல, அது சொர்க்கம். மரணமே வரக்கூடாது, ஹயாத்தாகவே இருக்க வேண்டும். மரணம் எனக்கோ, என் பிள்ளைக்கோ, மனைவிக்கோ, தாய்மகனுக்கோ வரக்கூடாது, ஹயாத்தாகவே இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது சொர்க்கம். சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், அதுதான் வாழ்க்கை. இது என்ன வாழ்க்கையா? உலக வாழ்க்கை இல்லை. அல்லாஹ்வின் ரசூலின் பார்வையில் இது வாழ்க்கையே அல்ல. வாழ்க்கை வாழ வேண்டுமா? தயாராகுங்கள், சொர்க்கம் அல்லாஹ் எனக்கு நசீபாக்க வேண்டும். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே உலக வாழ்க்கையில் வரக்கூடிய தனி மனித சோதனைகளோ, சமூக ரீதியான சோதனைகளோ, இதற்கு பயப்படுபவர்களோ, இதை கண்டு தயக்கப்படுபவர்களோ, அஞ்சுகின்றவர்களோ, விரைந்து ஓடுகின்றவர்களோ அல்ல முஸ்லிம்கள். ஈமானுடையவர்கள் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க தயார். அவர்களுடைய பிரச்சனைகளும் சோதனைகளும் அவர்களுக்கு லாபமே லாபம்தான். அந்த பிரச்சனைகளில் அவர்கள் தன்னுடைய ரப்பை நெருங்குவார்கள். சோதனைகளில் பாவங்களை விட்டு தௌபா செய்து இறைவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் பெற்று சொர்க்கத்தின் செல்வங்களை சம்பாதித்துக் கொள்வார்கள். பிரச்சனைகளுக்கு பயப்படுகின்றவர்களோ, சோதனைகளை கண்டு விரைந்து ஓடுகின்றவர்களோ, வாழ்க்கையை வெறுத்து தற்கொலைக்கு முற்படுகின்றவர்களோ ஒரு முஸ்லிமோ மூமினோ இருக்க முடியாது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை நம்புகின்ற, மறுமையை இலக்காக, மறுமையை தன்னுடைய வாழ்க்கையின் கோலாக, இலட்சியமாக கொண்டு
ஒரு மூமின் அவன் எல்லா நிலைகளிலும் தைரியமானவனாக, எல்லா நிலைகளிலும் நிதானமானவனாக, எல்லா நிலைகளிலும் மிக ஒரு நடுநிலையான நிலையில் அவன் இருப்பான். அல்லாஹ்வுடைய கலாவை, கதிரை, மறுமையை, அல்லாஹ்வை நம்புகின்றவனுக்கு வாழ்க்கையிலே டென்ஷன் கிடையாது, வாழ்க்கையிலே அவன் தடமாற்றம் கிடையாது, நிலை குழம்பி விடுவது கிடையாது. நிதானமாக, மன தைரியமாக எதையும் முகம் கொடுக்க, எதற்கும் அவன் தாங்க தயாராக இருப்பவன் தான் ஈமானுடைய மூமின். எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை கேளுங்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த ஒரு ஹதீஸ் போதும் மனிதனுக்கு. அஜபன் லி அம்ரில் முஃமின், அஜபன் லி அம்ரில் முஃமின் வலைஸ ذلك لأحد إلا للمؤمن. மூமினுடைய ஈமானுடையவனுடைய வாழ்க்கை ஆச்சரியமாக இருக்கிறது. என்ன சொல்கிறார்கள்? ஈமானுடையவனுடைய வாழ்க்கை, அவனுடைய கருமம், விடயம் ஆச்சரியமாக இருக்கிறது. அஜபன் வலைஸ ذلك لأحد إلا للمؤمن. ஈமான் இறை விசுவாசி மூமினுக்கே தவிர யாருக்கும் இந்த நிலை ஏற்பட முடியாது. ஈமானிலே உறுதியான ஒருவனுக்கு மாத்திரம்தான் இந்த ஆச்சரியமான வாழ்வு, இந்த ஆச்சரியமான நிலை. என்ன வாழ்வு சொல்லுகிறார்கள்? இன் அஸாபஹு ஸர்ரா ஷக்கர ஃபஹுவ கைருன் லஹு. அவருக்கு நல்ல செழிப்பான நிலை ஏற்பட்டால், சந்தோஷகரமான நிலை ஏற்பட்டால், எனது சாதனை நான் அடைந்தது என்று பெருமை அடித்து கூத்து கும்மாளம் போட்டு அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டான். சந்தோஷமான நிலை, மகிழ்வுக்குரிய நிலை, வெற்றியே வெற்றி, லாபமே லாபம், சுகமே சுகம், கை வைப்பதெல்லாம் அவருக்கு லாபமாக மாறுகிறது. இப்போது அவன் பெருமை எடுத்துக் கொண்டு அல்லாஹ்வை மறந்தவனாக அட்டூழியங்களிலே ஈடுபட மாட்டான். ஈமானுடையவன் அல்லாஹ் கொடுத்தும் சோதிப்பான், எடுத்தும் சோதிப்பான். கொடுப்பதும் சோதனை, எடுப்பதும் சோதனை. அல்லாஹ் கொடுத்தால் ஷக்கர, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு எவ்வளவு வாக்கியங்களை தந்திருக்கிறான் என்று மனப்பூர்வமாக, உணர்பூர்வமாக, செயல் வடிவிலே, நாவடிவிலே அவன் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்து நன்றி உள்ள ஒரு அடியானாக இருப்பான். கொடுக்க கொடுக்க அல்லாஹ்வை நெருங்குவான், கொடுக்க கொடுக்க அவன் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவான். எவ்வளவு கொடுக்கிறானோ அவ்வளவு அல்லாஹ்வுக்கு நெருக்கத்தை பெறுவான். இன் அஸாபஹு ஸர்ரா, சந்தோஷமான நிலைகள் அவனுக்கு ஏற்பட்டால், அந்த சந்தோஷமான நிலைகளை கொடுத்து அல்லாஹ் அவனை சோதித்தால், ஷக்கர, நன்றி உணர்வுள்ள அடியானாக வாழ்ந்து அல்லாஹ் கொடுத்த பிள்ளை செல்வத்திலே, பொருளாதார செல்வத்திலே, உடல் அழகு, உடல் பலம், எது பட்டம் பதவி எதுவாக இருக்கட்டும், சந்தோஷமான நிலைகள் உண்டாகும் போது அல்லாஹ்வை மறக்க மாட்டான். ஷக்கர, ஷுக்ர் செய்து நன்றி உள்ள அடியானாக மாறி அல்லாஹ்வை நீக்கி விடுவான். வயின் அஸாபஹு ஸர்ரா, சரி, கொடுத்து சோதித்தால் அது ஆரோக்கியமான சோதனை, அதுதான் வெற்றி பெறுவது லேசு. நியமத்துகளை எடுத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது பெரிய ஒரு கஷ்டமான விடயம் அல்ல. மறுபுறத்தில் அல்லாஹ் தஆலா நிலைமையை மாற்றி அமைத்து ஒரு அஸாபஹு ஸர்ரா, கவலையான கஷ்டமான பிரச்சனையான விடயங்களை கொண்டவனை சோதித்தால் அந்த நேரத்தில் எப்படி இருக்கிறான் என்று பார்ப்போம். அல்லாஹ் தஆலா இடத்திலே அவன் எப்படி நடந்து கொள்கிறான். அஸாபஹு ஸர்ரா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஈமானுடையவன் பிரச்சனைகள் வரும்போதும் சபர, நிலை குழம்பி தடுமாறி பாவங்களிலே சிக்கி ஒட்டியை எடுத்து அங்கே இங்கே போய் அவரை பிடித்து இவரை பிடித்து ஏதாவது செய்வோம் என்று அவன் பதறிவிட மாட்டான். பாவம் கஷ்டமான நிலைகள் வந்தாலும் அவன் அல்லாஹ்வைத்தான் நெருங்குவான். நான் எங்கே போவது அல்லாஹ்? நீ தந்து சோதித்தாலும்
நான் உன்னைத்தான் தேடி வருகிறேன். நீ எடுத்து சோதித்தாலும் நான் யாரிடத்திலே போவது? நான் உலகத்திலே எல்லோரையும் பார்த்தேன், எல்லோரும் பார்க்கணும். உன்னுடைய படைப்புகள் ஜனாதிபதியாக இருக்கட்டும், மண் எம்பிகளாக இருக்கட்டும், பெரும் பெரும் வேலைகளாக இருக்கட்டும், சட்டத்தரணிகளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நான் யாரை படிக்கலாம் என்று சொல்லி பார்த்தால் எல்லோருமே உன்னுடைய அதிகாரிகள் தான். யார் மக்கள் படைக்கப்பட்டவர்கள் யாரு என்னதான் செய்ய முடியும்? இல்லை, நான் உண்மையே நாடி வந்திருக்கிறேன். வானம் உன்னுடைய கையில், பூமி உன்னுடைய கையில், காற்றும் தண்ணீரும் மழையும் நெருப்பு உன்னுடைய கட்டுப்பாட்டிலே, சகோதரையும் படைத்து ஆடுகின்ற ரப்பு, அரசனுக்கெல்லாம் பெரும் அரசன், நினைத்ததை செய்கின்ற ஆற்றலுடையவன், வேறு யாரும் இல்லையா அல்லாஹ்? என்னுடைய இந்த கஷ்டத்தில் நான் யாரிடத்தில் போனாலும் அவன் என்னை விட பல மடங்கு கஷ்டத்தில் இருக்கிறான். அவன் அவனுடைய நிலையிலே இருந்து கொண்டு பல பிரச்சனைகளில் இருக்கிறான். நான் யாரிடத்தில் சொல்வது யாவா? சொல்ல பொறுமை செய்து அவன் அல்லாஹ்வை நெருங்குவான். இந்த ரெண்டு நிலைகளை கொண்டும் அல்லாஹ் சோதித்து பார்த்தால் இவனுடன் இந்த ரெண்டு நிலைகளிலும் நிலை குழந்தாமல், தடுமாறாமல், தடம் பெறாமல், பாதகம் பிசகாமல் அவன் தன்னுடைய நிலைப்பாட்டிலே நிதானமாகவும் மிக தூரத்துடனும் செயல்பட்டு அல்லாஹ்வை நெருங்குகிறான். எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னுடைய ரப்பு அல்லாஹ் எங்களை சோதிப்பது என்னை அவன் பக்கம் நெருக்கிக் கொள்வதற்காக. சோதனைகள் நிச்சயம் நடக்கும், பரிசோதனைகள் நிச்சயம் நடக்கும், வளமகுழு அன்னக்கும் நிச்சயமாக நாம் உன்னை சோதிப்போம். கொஞ்சம் அச்சத்தை உண்டாக்கி எனக்கு பயப்படுகிறீர்களா அல்லது யாரை பயந்து வாழுகிறீர்கள்? கொஞ்சம் அரபி படித்தவர்களுக்கு தெரியும். தண்ணீர் எனவே மிக கொஞ்ச அச்ச சூழ்நிலைகளை உருவாக்கி சோதிப்போம். இந்த நிலையிலே பாதுகாப்பை நாடு யாரை நாடுகிறீர்கள்? யாரிடத்தில் பாதுகாப்பை தேடுகிறீர்கள்? நீங்கள் கோர்த்திகள் ஜூவல் பசி பத்தனியை கொண்டு சோதிக்கலாம். அம்மா வளர்ச்சி மினல் அம்வாரிகள் அன்பூசி ஒத்தமரா பொருள்களிலே இழப்பு, வருமானத்திலே நஷ்டம், குறைவாக ஏற்படலாம். நஷ்டம் என்றால் இருந்ததை விட குறைத்து சோதிப்போம், அல்லது இழப்பை நஷ்டத்தை ஏற்படுத்தி சோதிப்போம். உயிரிழப்புகள், குழந்தை இறக்கலாம், மனைவி இறக்கலாம், தாய் இறக்கலாம், அன்போடு பாசத்தோடு வளர்த்து எதிர்காலத்துக்கு கனவிட்டுக் கொண்டு கனவு பார்த்துக் கொண்டிருந்த என்னுடைய வாலிப மகன் இறக்கலாம். இறக்கத்தான் வந்திருக்கின்றோம். மௌத்துக்கு பயப்படுபவர்கள் அல்ல ஈமானுடையவர்கள், மௌத்தை எதிர்பார்த்திருப்பவர்கள், மௌத்துக்காக மரணத்துக்காக ஆயத்தமாகிக் கொண்டு தயாராகிக் கொண்டு இருப்பவர்கள். என்னுடைய ஒவ்வொரு நாளும் நாம் மௌத்தை நெருங்குகிறோம், உலகத்தை விட்டு தூரமாகுகிறோம். ஒவ்வொரு காலத்தும் ஒவ்வொரு நொடியும் வெளிப்படையிலே நான் கண்டிக்க செல்கிறேன். நான் மாத்தரைக்கு செல்கிறேன், இந்தியாவுக்கு செல்கிறேன், பேங்காக்கு செல்கிறேன், பிரான்சுக்கு செல்கிறேன், லண்டனுக்கு செல்கிறேன். இல்லை, உண்மை என்ன தெரியுமா? நான் என்னுடைய நோக்கை நோக்கி பயணம் செய்கிறேன். என்னுடைய நோக்கை கபரை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். அது எங்கு போனாலும் உண்மையில் நான் போவது என்னுடைய கபரை நோக்கி, மரணத்தை நோக்கி, மரணத்தை நோக்கி. எனவே அதற்கான ஆயத்தம், அதற்கான தயாரிப்பு இருப்பவர்கள் தான் ஈமானுடையவர்கள். எனவே உயிர் இழப்புகள் மூலமாக சோதனைகள் வரலாம். விவசாயத்திலே விளைச்சல்களில் இழப்புகள்
எனவே அல்லாஹ் தஆலா வலகுலு வன்னக்கும் நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்படியான நேரத்தில் வபஷிரு சாபிரீன் பொறுமையோடு நின்று நிதானமாக செயல்படுகின்றவர்களுக்கு நபியை நீங்கள் பஷாரத்து சொல்லுங்கள், நன்மாராயம் சொல்லுங்கள், சுப செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு விடயத்தை மாத்திரம் நாம் அது மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் இரவும் பகலும் மாறி மாறி வருவது போன்று நிலைமைகள் பிறந்து கொண்டே இருக்கும். நேற்று இருந்தவாறே இன்றும் இருக்கும் என்பது அல்ல, இன்று போன்றே நாளை இருப்போம் என்பது அல்ல. பொருளாதாரமாக இருக்கலாம், உடல் சுகமாக இருக்கலாம், பட்டம் பதவிகளாக இருக்கலாம், நிலைமைகள் மாறிக்கொண்டிருக்கும். மாறுபடுகின்ற மாறுபட்ட வேறுபட்ட நிலைமைகளில் இருந்து நாம் என்னை கடைத்தரப்படாதவர்களை நெருங்க வேண்டும். அதுதான் எனது வாழ்க்கையின் லட்சியம். மாறுபடுகின்ற நிலைமைகளினால் மனம் தளர்ந்து வாழ்க்கையில் நொந்து போய் என்ன இப்படி ஆகிறது, என்ன இப்படி நடக்குகிறது, எனக்கு தானா இப்படி எல்லாம் ஆக வேண்டும், நான் தானே நல்ல அமல்கள் செய்கிறேன், ஏன் இப்படி நோய் எனக்கு, இப்படி ஒரு சோதனை என்று நொந்து போகின்றவர்களோ, மனம் தளர்ந்து தைரியம் இழந்து கோழைகளாக ஆகிவிடுவர்களோ அல்ல. என்ன சோதனை வரட்டும், தந்து சோதிக்கட்டும், எடுத்து சோதிக்கட்டும், அந்த நிலைகளில் அல்லாஹ்வை நெருங்குவோம், அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டோம் என்பது எனது வாழ்க்கையின் கொள்கை. நாம் கொள்கைவாதிகள், இறை விசுவாசிகள். எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அந்த வகையில் பிரச்சனைகள் என்று பிரச்சனைகளை நாம் பேசுவதை விட பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பேசுவதுதான் புத்திசாலித்தனம். பிரச்சனைகளை பேசி பிரச்சனைகளை நாமே பெருசுபடுத்தி விடுவதை விட அதற்கான தீர்வுகளை காணுவதுதான் புத்திசாலித்தனம். அந்த வகையில் நாட்டினுடைய நிலைமைகள் இதை முன்வைத்து சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்பான சகோதரர்களே, 4 விடயங்களை நாம் இன்று பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் குறிப்பிட்ட நேரத்தில் குத்பாவை முடித்துக் கொள்வோம். அதற்கிடையிலே இந்த நிலைமைகளை நாம் கையாள வேண்டியது என்ன, நாம் கையில எடுக்க வேண்டியது என்ன, நாம் சிந்திக்க வேண்டியது எதை? முதலாவது, அன்பான சகோதரர்களே, தனி மனித வாழ்க்கையிலே பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம், சமூக ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம், சர்வதேச ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம். பிரச்சனைகளுக்கான தீர்வு, பிரச்சனைக்கான வழியை கண்டுபிடிப்பதுதான். எங்கிருந்து பிரச்சனை வருகிறது, அவரிடமிருந்து, இவரிடமிருந்து, இந்த ஆட்சியாளர்களிடமிருந்து அல்லது பொதுபல சேகர் என்ற இந்த சாரார்களிலிருந்தோ அல்லது ஏமாற்றை எடுத்துக் கொள்ளுங்கள். அவர் இவர் அல்ல. பிரச்சனைகளை நான் சரியாக ஈமானுடைய பார்வையில் நோக்கும் போது நிலைமைகளை மாற்றுபவன் அல்லாஹ். நிலைமைகளுடைய கண்ட்ரோல் அவருடைய கையில் இருக்கிறது. எனவே நாம் எதற்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் உள்ள உறவை, தொடர்பை சீர்படுத்துவதுதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் உரிய முதலாவது தீர்வு. அல்லாஹ்வுக்கும் எதற்கும் இடையில் உள்ள உறவு சீர்குலையும் போது நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் சகோதரர்களே, நமக்கும் அல்லாஹ் அல்லாத மற்ற எல்லோருக்கும் இடையில் உள்ள உறவுகள் சீர்குலையும். அல்லாஹ் படைத்தரப்பினாவது அந்த அல்லாஹ்வுடைய தொடர்பு சீர்குலையும் போது அவன் எதற்காக படைத்திருக்கின்ற மனிதர்கள் என்ன, இந்த காற்று கூட எனக்கு விரோதியாக மாறும், கடல் தண்ணீர் என்னுடைய எதிரியாக மாறும். பாதிக்குகின்ற மருந்து
எனக்கு தொழில் வருகின்ற பல வியாதிகளை உருவாக்குகின்ற சோதனை பொருளாக மாறும். அன்பான பண்பான எனது மனைவியே சோதனையாக மாறுவாள். பாசத்துக்குரிய பிள்ளைகள் எதிரிகளாக மாறுவார்கள். அல்லாஹ்வுக்கும் எமக்கும் இடையிலுள்ள உறவு சீர்குலையும் போது ஏனைய படைப்பினங்களுக்கும் எமக்கும் இடையிலுள்ள உறவு சீர்குலையும். நண்பர்கள் எதிரிகளாக மாறுவார்கள். ஆட்சியாளர்கள் விரோதியாக மாறுவார்கள். இதனால் வரை என்னோடு சேர்ந்து கொண்டு என்னை புகழ்ந்து கொண்டு பாராட்டிக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இவர்களை தீர்த்து கட்டாமல் இந்த நாட்டிலே நாம் முன்னேற முடியாது என்ற சிந்தனை அவர்களுக்கு உருவாகும். அல்லாஹ்வோடு உள்ள உறவு தொடர்பு சகோதரர்களை சீராகும் போது மனிதர்கள் மிருகங்களுக்கும் எங்களுக்கும் இடையில் உள்ள உறவு கூட, காற்றுக்கும் தண்ணீருக்கும் எமக்கும் இடையில் உள்ள உறவு கூட சீராகும். வரலாற்று உண்மை. எனது முன்னோர்கள் சரித்திரம் படைத்தார்கள். அந்த படைத்த சரித்திரத்தை படிக்கக்கூட எனக்கு நேரமில்லை. சிங்கமும் புலியும் மிருகங்கள் அவர்களுக்கு கட்டுப்பட்டு இருந்திருக்கிறது. தண்ணீர் மிஸ்ருடைய நைல் நதி 16 அடிகள் வத்தி போய் தண்ணீர் இல்லாமல் இருந்தது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நைல் நதிக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா மிஸ்ருடைய கவர்னராக இருந்தார்கள். கவர்னருக்கு ஒரு கடிதம், அந்த கடிதத்துக்குள்ளே நைல் நதிக்கு ஒரு கடிதம். من عبد الله عمر بن الخطاب إلى نيل مصر إن كنت تجري من قبلك فلا تجري وإن كان الله الواحد القهار يجريك نسأل الله أن يجريك. நைல் நதிக்கு கடிதம் எழுதுகிறார்கள். நீயோட ஓடுவதாக இருந்தால் ஓடாது, எங்களுக்கு தண்ணீர் தேவையில்லை. உன்னை வாஹிதாகிய கஹாராகிய ஜப்பாராகிய அல்லாஹ் ஓட்டுகிறான். உனக்கு தண்ணீரை தருவது அல்லாஹ் என்றிருந்தால் அந்த அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கிறோம், உனக்கு தண்ணீரை தரும்படி, உன்னிலே தண்ணீரை ஓட்டும்படி. அந்த கடிதம் இரவிலே நைல் நதியிலே போடப்பட்டது. அதிகாலை 16 அடி தண்ணீர். இந்த மழையும் பெய்யவில்லை. 16 அடிகள் வரை தண்ணீர் மேலே வந்திருந்தது. இன்றைய நாள் வரை அந்த நைல் நதி அன்றிலிருந்து இன்று வரை அது வத்திய வரலாறு கிடையாது. அந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். எனவே வரலாற்று ரீதியாகவும் குர்ஆன் சுன்னாவுடைய ஒளியிலே ஈமானுடைய வெளிச்சத்தோடு நாம் பார்க்கும் போது எல்லா பிரச்சனைகளுக்கும் நாம் தான் காரணம் என்று சொல்ல வேண்டும். நாம் அவரை இவரை சொல்வதை விட எனது உறவு அல்லாஹ்வோடு துண்டிக்கப்படுவதன் காரணமாக, அல்லாஹ்வோடு இருக்குகின்ற உறவு சீர்குலைந்து இருக்குகின்ற காரணத்தினால் என்னோடு இருப்பவர்கள் எனது எதிரிகளாக விரோதிகளாக மாறுகிறார். எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதலாவது விடயம் தக்வா, இறையச்சம், அல்லாஹ்வுடைய பயம், தக்வா உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். பேசுகின்ற நானும் கேட்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் பேச்சுக்களை பொதுவாக நாம் கேட்டுவிட்டு விட்டு விடுகிறோம். எனக்கு இதை சொல்லப்படுகிறது, என்னுடைய வாழ்விலே நான் எடுத்து நடக்க வேண்டுமே என்ற உணர்வோடு நீயத்தோடு நாம் கேட்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் பிறரை பார்ப்பதல்ல, தன்னை பார்க்க வேண்டும். எனவே உள்ளூரிலோ வெளியூரிலோ தமிழராக இருக்கும் போதோ மக்களோடு கூட்டத்தோடு குடும்பத்தோடு இருக்கும் போதோ எங்கு இருந்தாலும் யாரையும் பயப்படாமல் பயப்படுவதற்கு தகுதியான அல்லாஹ்வை பயந்து வாழுகின்ற உண்மை தக்வா இறையச்சம் உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்க வேண்டும். இறையச்சம் அல்லாஹ்வுடைய பயம் என்று சொல்வது அது ஒரு பெரும் செல்வம் சகோதரர்கள். அல்லாஹ்வை
நடைமுறை விதி. தன்னை பயப்படுகின்றவனை உலகத்தில் யாருக்கும் எதற்கும் பயப்பட விட மாட்டான். மாறாக உலகத்தில் உள்ள எல்லோரையும் எல்லா பசுக்களையும் அவருக்கு பயப்படக்கூடியதாக ஆக்கிவிடுவான். சுன்னத்துல்லாஹி பில்லால் அல்லாஹ்வுடைய நடைமுறை விதி. சகோதரர்களே, அல்லாஹ்வை மனிதன் பயப்படும் போது அது ஒரு வித்தியாசமான பயம் என்ற தன்மை எனக்கு உங்களுக்கும் தரப்பட்டிருப்பது எதற்காக? என்னை போன்ற மனிதர்களுக்கு பயந்து வாழ்வதற்கா? ஆறு நிறுவனங்களுக்கு பயந்து வாழ்வதற்கா? இல்லை. நான் எதற்கும் உலகத்தில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே எமக்காக படைக்கப்பட்டிருக்கும் போது நாம் எனக்கு, எனது வேலைக்காரர்களுக்கு, எனது அடிமைகளுக்கு, எனது சேவையாளர்களுக்கு பயப்பட வேண்டும். இல்லை, நான் பயம் என்ற தன்மை எனக்கு தரப்பட்டிருப்பது அல்லாஹ்வை பயப்படுவதற்காக. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வை பயப்பட மற்ற எல்லா பயன்களும் உள்ளத்தில் இருந்து இல்லாமலாகிவிடும். அல்லாஹ்வுடைய பயம் என்று சொல்வது அது ஒரு வித்தியாசமாக. ஒரு பாம்பை ஒரு மனிதன் பயந்தால் பாம்பை விட்டு தூரமாகுவான், விரண்டு ஓடுவான். சிங்கத்தை பயந்தால், கல்லனை பயந்தால் அவனை விட்டு விரண்டு ஓடுவான். ஆனால் அல்லாஹ்வை பயப்படுவது என்பது வித்தியாசமானது. அல்லாஹ்வை பயப்பட அல்லாஹ்வை நெருங்குவான், அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக மாறுவான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பயம் இல்லை என்றால் எங்களுடைய மார்க்கமும் சொற்பொழிவுகளும் பேச்சுக்களும் வெண் பேச்சமாக, வெண் நடிப்பாக மாறிவிடும். கணவனுக்கு தெரியாமல் மனைவி பாவம் செய்வான், மனைவிக்கு தெரியாமல் கணவன் பாவம் செய்வான், பெற்றோருக்கு தெரியாமல் பிள்ளைகள், பிள்ளைக்கு தெரியாமல் பெற்றோர்கள், முதலாளிக்கு தெரியாமல் தொழிலாளி, தொழிலாளிக்கு தெரியாமல் முதலாளி, பார்ட்னருக்கு தெரியாமல் பார்ட்னர் பாவம் தவறு செய்வார்கள். மக்கள் ஏமாற்றிக் கொள்கின்ற ஓடி வாழ்க்கை வாழ்வோம். அல்லாஹ் பார்த்தால் என்ன, பார்க்காட்டி என்ன? அல்லாஹ்வுடைய அச்சங்களுடைய உள்ளங்களில் இல்லை என்றால் இந்த நிலை உருவாகும். அல்லாஹ்வுடைய பயம் வந்தால் பெற்றோர்கள் பார்க்கட்டும், பார்க்காமல் இருக்கட்டும், நான் ரூமிலே, நான் இந்த இடத்திலே தனிமையாக இருக்கட்டும், அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு வந்தால் நாம் பாவங்கள் செய்ய மாட்டோம். ரோட்டிலோ, வீட்டிலோ, பிளைட்டிலோ அல்லது வெளிநாட்டிலோ எங்கு போனாலும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டோம். தக்வா என்னும் இறையச்சம் எங்களுடைய உள்ளங்களில் வரும் என்று இருந்தார். அல்லாஹ்வுடைய பயம் உள்ளத்தில் வரும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை பயப்படுகின்றவர்களை பிறர் படைப்பினங்களுக்கு பயப்பட விடமாட்டான் என்பது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை தன்னை பயப்படுகின்றவர்களுக்கு பயப்பட வைப்பான். அல்லாஹ்வை அஞ்சுகின்ற வாலிபர்களாக, ஆண்களாக, பெண்களாக, உலமாக்களாக, வியாபாரிகளாக நாம் மாறுவோம் என்றிருந்தால் அல்லாஹ் தஆலா இந்த நாட்டிலே உள்ள மற்ற பிற மத சகோதரர்களுடைய உள்ளங்களிலே அச்சத்தை அல்லாஹ் போடுவான். இவர்கள் மீது நாம் கை வைத்தால் நாம் நாசம்தான், இவர்கள் மீது நாம் கை வைத்தால் எனது ஆட்சி சின்ன பின்னமாகிவிடும் என்ற அச்சத்தையும் பயத்தையும் அல்லாஹ் போடுவான். நாம் அல்லாஹ்வை பயப்பட தவறும் போது யார் யாருக்காவது எவருக்காவது பயந்து கொண்டு வாழ வேண்டிய நிலை ஏற்படும். எனவே சகோதரர்களே, உலகத்தில் யாருக்கு நாங்கள் பயப்படுவது தீர்மானிப்போம். யாரை பயந்து வாழ்வது? ஜின்களுக்கு பயப்படுவோமா? காற்றுக்கு பயந்து வாழ்வோமா? மனிதர்களுக்கு பயந்து வாழ்வோமா? பயப்படுவதற்கு யாரை தேர்ந்தெடுப்பது சகோதரர்களே? எதை தேர்ந்தெடுப்பது? யாருக்கு பயந்து வாழ்வது என்று பார்த்தால் உலகத்தில் நான் பயப்படுவதற்கு யாரும் இல்லை, எதுவும் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் ஒருவனே இருக்கிறான். எனவே முதலாவது விடயம் இறைச்சமும் தக்வாவும் உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ் எமக்கு அதை நசீபாக்க வேண்டும். இரண்டாவது விடயம் அம்சம், எமக்கிடையிலே ஒற்றுமையுள்ள சமூகமாக நாங்கள் வாழ வேண்டும். எமது கருத்து வேற்றுமைகளை கலைந்து எரிந்துவிட்டு நானா நீயா, நாங்களா நீங்களா என்று சண்டை பிடிக்குகின்ற உள் கூட்டல்களிலே உள் மோதல்களில் ஈடுபடுகின்ற காலம் அல்ல. நாம் கைகோர்த்து நின்று நிற வேறுபாடு, இன வேறுபாடு, மொழி
சொன்ன எல்லோரும் சகோதரர்கள். கருணா சொல்லிருக்கிறீர்களா போதும் நாம் சகோதரர்கள் என்று கைகோர்த்து உள்ளத்தால் உள்ளம் தேர்ந்து அங்கீகரி நிற்க வேண்டிய ஒரு காலம் இது. எனவே இரண்டாவது அம்சம் ஒற்றுமை. ஒற்றுமை இல்லை என்றால் நாம் சின்னாபின்னமாக விடுவோம். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கையில் ஒற்றுமையை அல்லாஹ் தஆலா கையில் அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதை சொல்ல வருகின்ற போது கயிறு என்ற வார்த்தை அல்லாஹ் சொல்கிறான். கயிறு போல் இருந்து நீங்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை தீனை குர்ஆனை பற்றி பிடியுங்கள். ஏன் கயிறு என்ற வார்த்தை அல்லாஹ் இங்கே உபயோகிக்கிறான்? நாம் படிப்பினை பெறுவதற்காக கயிற்றில் என்ன இருக்கிறது? தென்னை மட்டையின் நாறுகள் தான் கைத்தில் இருக்கிறது. அந்த நாறுகளோ அல்லது தனித்தனியான நூல்களோ இவற்றை தனித்தனியாக ஆக்கிவிட்டால் எதையும் செய்ய முடியாத சக்தியற்ற அறிவுரையற்ற பலவீனமான நூல்களும் நாறுகளும் தான் கைத்தில் இருக்கிறது. இந்த பலவீனமான நூல்களும் நாறுகளும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து ஒன்று சேர்ந்த பிறகு கயிறாக மாறிய பிறகு அதே நூல்கள் அதே நாறுகள் பூனையையும் கட்ட முடியாத அந்த நாறுகள் அந்த நூல்கள் ஒன்று சேர்ந்த பிறகு யானையையும் கட்டி அடக்குகின்ற யானையையும் கட்டி போடுகின்ற சக்தி அந்த நாறுகளுக்கு அந்த நூல்களுக்கு எங்கிருந்து வந்தது? நாறுகள் அல்லாத நூல் அல்லாத வேறு ஏதாவது இருக்குகின்றதா? இல்லை. அதே நூல்கள் அதே நாறுகள் அது கயிறாக ஒன்றோடொன்று பிணைந்து ஒன்று சேர்ந்து விடும்போது ஒரு அலாதியான சக்தி அதற்கு வருகிறது. இந்த சக்தி ஒற்றுமையின் சக்தி சகோதரர்கள். எனவே இரண்டாவது அம்சம் ஒற்றுமை. மூன்றாவது அம்சம் எமது வாழ்க்கையை சுய வாழ்க்கையை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் எமது சுய வாழ்வை திருத்தி பாவங்களை விட்டு ஆடம்பரங்களை விட்டு பிறரை தூண்டுகின்ற பிறருக்கு இஸ்லாத்தின் மீதும் முஸ்லிம்கள் மீதும் வெறுப்பையும் வெறுத்தனத்தையும் துவேஷத்தையும் தூண்டுகின்ற வளர்க்குகின்ற எங்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் விட வேண்டும். ஆடம்பர கல்யாணங்கள் திருமணங்கள் ஆடம்பர செலவுகள் வீண் வேலங்கள் இவற்றை நாம் இல்லாமலா முஸ்லிம்களை இஸ்லாம் ஏராளமாக என்று சொல்லவில்லை. தாராளமாக நீங்கள் அல்லாஹ்வுடைய நாமத்துகள் பெற்று செல்வந்தர்களாக வாழலாம். ஏராளமாக என்று சொல்லவில்லை. ஆனால் எளிமையாக வாழுங்கள் என்று சொல்கிறது. சிம்பிளாக வாழுங்கள். இருப்பது கோடி இருக்கலாம். சாதாரண ஒரு மனிதராக வாழுங்கள். ஏழைகளோடு புலம்புங்கள். சாதாரண ஒரு மனிதராக நடமாடுங்கள். ஆடம்பரம் கர்வம் பெருமை மமதை உண்டாக்குகின்ற நடவடிக்கைகளிலிருந்து உங்களை நீங்கள் பயிர்த்து அல்லாஹ் செல்வத்தை தரத்தர பணிவு செல்வம் வரவர எளிமையான வாழ்வு ஏழைகளோடு சேர்ந்த வாழ்க்கை சாதாரண வாழ்வு இதை இஸ்லாம் ஆதரிக்கின்றது. எனவே மூன்றாவது அம்சம் சகோதரர்களே, நாம் என்னிடத்தில் உள்ள தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். நாம் நினைப்பது எல்லோரும் திருந்த வேண்டும், எல்லோரும் மாற வேண்டும், எல்லா நிலைகளும் மாற வேண்டும் என்று நாம் நினைப்பது. ஆனால் எல்லோரும் திரும்ப வேண்டும், நான் திரும்ப வேண்டியதில்லை. சொன்ன மாதிரி எல்லாரும் மாறிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். எல்லாரும் மாற வேண்டும். நான் மாற வேண்டியதில்லை. என்னுடைய வட்டி தான், என்னுடைய பொய் தான். நான் அப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் இருப்பேன். எங்களை மாற்றிக்கொள்ள நான் ரெடியில்லை. எல்லோரும் மாற வேண்டும், சமூகம் திரும்ப வேண்டும் என்று பேச தயார். எனவே நாம் தனி மனிதர்களாகிய இங்கே இருக்குகின்ற நானும் நீங்கள் திரும்பிவிட்டால் மாறிவிட்டால் ஏழைத்தவர்களாக மாறிவிட்டால் சமூகம் மாறிவிட்டது. நானும் நீங்களும் தான் சமூக சகோதரர்களே. எனவே தனி மனித வாழ்விலே நாம் எங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். நான்காவது விடயம் அன்பான சகோதரர்களே, இந்த நாட்டிலே நாம் பிற மத சகோதரர்களிடம் சிறந்த பண்பாட்டுடன் சிறந்த தன்மைகளுடன் நற்குணங்களுடன் நடந்து பிற மத சகோதரர்களிடத்திலே இஸ்லாமிய உயர் பண்புகளை இஸ்லாமிய உயர் குணங்களை காட்ட வேண்டிய செயல் வடிவிலான
இந்த நாட்டிலே இத்தனை வருடமாக நானும் நீங்களும் வாழ்கிறோம். எமது நாட்டில் உள்ள பௌத்த மத சகோதரர்களாக இருக்கட்டும், இந்து மத சகோதரர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவ மத சகோதரர்களாக இருக்கட்டும், இலங்கை பூமியிலே வாழுகின்ற பிறந்து வாழுகின்ற மக்களிடத்திலே நல்ல பண்புகள் உண்டு, நல்ல மண்ணுக்கென்ற குணங்கள் உண்டு, மிருதுவான சுபாவமுடையவர்கள், நல்லமான தன்மையுள்ளவர்கள். இந்த நாட்டிலே இத்தனை வருடமாக வாழுகின்ற நானும் நீங்களும் எத்தனை பிற மத சகோதரர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்லியிருக்கிறோம். இஸ்லாத்துக்கு அழைத்த ஒரு பக்கம் இருக்கட்டும், இஸ்லாத்தினுடைய பண்பாடுகள், இஸ்லாம் எவ்வளவு ஒரு புனிதமான மார்க்கம், இஸ்லாம் எவ்வளவு ஒரு பண்பாடான நாகரிகமான எவ்வளவு கௌரவமான கண்ணியமான மரியாதையான மார்க்கம் இது. இப்பொழுது அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் ஒற்றுமையையும் சமாதானத்தையும் சுபிச்சத்தையும் விரும்புகின்ற போதிக்கின்ற மார்க்கம் இது. நினைத்து பாருங்கள், ஒவ்வொருவரும் தனி மனிதராக நினைத்து பாருங்கள். நான் இந்த நாட்டிலே எத்தனை பௌத்த இந்து கிறிஸ்து மத சகோதரர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்லியிருக்கிறோம். மிக குறைவு, மிக குறைவு. எனவே வாயால் சொல்வதொரு பக்கம் இருக்க செயலால் முஸ்லிம்கள் என்றால் நல்லவர்கள், முஸ்லிம்கள் என்றால் நேர்மையானவர்கள், நம்பிக்கையானவர்கள், பம்பை விரும்பாதவர்கள், ஒற்றுமையானவர்கள், அன்பு பாசமுடையவர்கள் என்ற பண்பாடு ரீதியான தாவாவை நாங்கள் எத்தனை பேர் செய்கிறோம். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த கடைசி 4வது விஷயம் நான் சொல்லுகிறேன். மிம்பர்களிலிருந்து நாங்கள் பேசலாம், ஆனால் மைதானத்திலே அதை செயல்படுத்துகின்ற களத்தில் உள்ளவர்கள் நீங்கள் தான். ஸ்கூலில் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தாலும் சரி, கிளாஸ்களிலே டியூஷன் போகுகின்ற கிளாஸ்களிலே படிக்கின்ற மாணவர்களாக இருந்தாலும் சரி, யூனிவர்சிட்டியிலே அல்லது பஜாரிலே பிசினஸ்லே அல்லது ஆபீஸ்களிலே வேலை செய்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் தான் மைதானத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் ஒவ்வொரு நாளும் எத்தனை பஸ்களில், ட்ரெயின்களில், உங்களுடைய கடைகளில், ஆபீஸுகளில், ஸ்கூல்களில் உங்களுடைய ஸ்டாஃப்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், எத்தனை அந்நிய பிற மத சகோதரர்களோடு நாங்கள் பழகுகிறோம். நீங்கள் இந்த நீயத்தோடு பழகுங்கள். முஸ்லிம்கள் நல்லவர்கள் என்று இஸ்லாத்தை பற்றிய நல்ல உணர்வை இவருடைய கல்வியை நாம் விட்டுவிட வேண்டும் என்ற உணர்வோடு நாம் நல்ல பண்பாட்டுடைய தாவா செய்ய வேண்டிய ஒரு காலம். எனவே மீடியா என்ன வேண்டுமானாலும் கட்டட்டும். ஒரு தாயார் எதுக்காகவோ, பணத்துக்காகவோ, பதவிக்காகவோ, எதுக்காகவோ கட்டட்டும். ஆனால் இந்த நாட்டில் உள்ள பாமர மக்களும் பொதுமக்களும் உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். இவர்களுக்கெல்லாம் பைத்தியம் பிடித்து விட்டது. முஸ்லிம்களை பற்றி எங்களுக்கு தெரியாதா? நாம் முஸ்லிம்களிடத்திலே வேலை செய்கிறோம். முஸ்லிம்கள் எங்களுடைய அண்டை வீட்டுக்காரர்களாக இருக்கிறார்கள். முஸ்லிம்கள் எங்களிடத்திலே வியாபார தொடர்பு, எங்களிடத்திலே சாமான் இருக்கிறார்கள். கடைக்கு வருவார்கள், போவார்கள். எத்தனை பேரோடு நாம் ஆபீஸிலே பழகுகிறோம். முஸ்லிம்கள் என்பவர்கள் எங்களுடைய மதத்தவர்களோட நல்லவர்கள், நல்ல பண்பாடுள்ளவர்கள் என்று அவர்கள் வாழ் சிறக்க வேண்டும், பதில் சொல்ல வேண்டும். மீடியா என்ன வேண்டுமானாலும் கட்டட்டும். மீடியா இன்று இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் கொச்சைப்படுத்த, இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், பிற்போக்குவாதிகள், அடிப்படைவாதிகள் என்ற வார்த்தைகளை எல்லாம் பிரயோகித்து முஸ்லிம்களை கொச்சைப்படுத்த நாடுகிறது. சகோதரர்களே, இதன் உண்மை என்ன தெரியுமா? உலக நாடுகளில் இஸ்லாம் மிக வேகமாக பரவுகிறது. இஸ்லாம் மிக வேகமாக காட்டு தீ போன்று உலகத்திலே பரவுகிறது. அதை பார்த்து சகிக்க முடியாது. அதற்கு அறிவு ரீதியாக, நாகரிக ரீதியாக அதற்கு நடவடிக்கை எடுக்க தெரியாத, இடுப்பிலே தீவிரம் இல்லாத கோழைகள் மீடியாவை கையில் எடுத்துக்கொண்டு இன்று முஸ்லிம்கள் என்றால் பயங்கரவாதிகள், முஸ்லிம்கள் என்று சொன்னாலே, இஸ்லாமிய நாடுகள் என்றாலே சண்டையும் சச்சரவும் குழப்பமும் குண்டுவெடிப்பும் கொலையும் என்று
வளர்கின்ற சமூகத்தை இஸ்லாத்திலிருந்து முஸ்லிம்களிலிருந்து தூரம் வைப்பதற்காக இவர்கள் முஸ்லிம்களுக்கு பக்கத்தில் கூட போய்விடக்கூடாது, போனால் அவர்கள் இஸ்லாத்திலே போய்விடுவார் என்று வளர்கின்ற தலைமுறை ஜெனரேஷனை இஸ்லாத்துக்கு வரவிடாமல் தடுப்பதற்காக செய்கின்ற கோழைத்தனமான முயற்சிதான். அவர்களே பிரச்சனைகளை உருவாக்கிவிட்டு பிரச்சனை பிரச்சனை என்று மீடியாவிலே கத்தித் திரிவார்கள். இதுதான் இந்த மீடியாவுடைய இந்த முயற்சியினுடைய உண்மை நிலை பின்னணி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது நடக்கும். பிரச்சனைகளை உருவாக்குவார்கள், பிறகு அதனை பெருசுபடுத்துவார்கள், பிறகு அதில் அவர்களே அதனை வளர்த்து பிரச்சனை அமைய விடமாட்டார்கள், பிரச்சனை இல்லாமல் ஆக வேண்டும் என்று விடமாட்டார்கள், அதை பரப்பிக் கொண்டு இருப்பார்கள். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இந்த காலகட்டத்தில் வாயினால் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், செயல்களிலே தான் நீளமான நேர்மையான நம்பிக்கையான அன்பு பாசமுள்ள உடல் ஒத்தாசையுள்ள நல்ல மனப்பான்மையுள்ள மக்கள் என்பதை செயல் வடிவிலே காட்டுகின்ற பொறுப்பு ஆட்டோ ஓடுகின்ற முஸ்லிம் ஆட்டோ டிரைவரில் இருந்து, ஸ்கூலிலே படிக்குகின்ற இஸ்லாமிய மாணவரில் இருந்து, ஸ்போர்ட்ஸிலே பங்கெடுக்கின்ற இஸ்லாமிய மாணவரில் இருந்து எல்லோருக்கும் இந்த கடமை இருக்குகின்றது என்பதை நாங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மாணவரா அவர் விளையாட்டிலே கூட அவர் பொய் சொல்ல மாட்டார், அவர் நேர்மை நியாயமாக நடப்பார். முஸ்லிம்கள் எவ்வளவு பண்பாடு உள்ளவர்கள். எனவே வகுப்பிலே 50 பேர் நாங்கள் இருந்தோம், 5 முஸ்லிம் பிள்ளைகள் தான் இருந்தார்கள். எவ்வளவு மரியாதை உள்ளவர்கள், சண்டை பிடிக்க மாட்டார்கள், படிப்பிலே கவனமானவர்கள் என்று எங்களுடைய பண்பாடு நடவடிக்கையை வைத்து இஸ்லாத்தின் பக்கம் அவர்கள் ஈர்க்கப்பட வேண்டும், கவலைப்பட வேண்டும். மீடியா என்ன கத்தினாலும் முஸ்லிம்கள் நல்லவர்கள் என்ற வார்த்தை அவர்களுடைய வாயிலிருந்து வர வேண்டும். எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எனவே 4 விஷயங்களை நாங்கள் பரிமாறிக்கொண்டோம். இன்றைய நிலை அல்லது இன்று கியாம நாள் வரையும் உலகத்தில் பிரச்சனைகள் வரும். அந்த கட்டங்களில் நாம் அணுக வேண்டிய முதலாவது முறை, குறிப்பாக எமது நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைகளில் இருந்து முதலாவது அம்சம், நாம் ஏகத்தோடைய தக்குவா உள்ளவர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும். 2வது, நாம் ஒற்றுமையான சமூகமாக ஆக வேண்டும். 3வது, சுய வாழ்விலே தனி மனித வாழ்விலே நாம் திருந்த வேண்டும். பாவங்களை விட்டு பக்குவமான தேர்வுகளான மனிதனாக நாம் மாற வேண்டும். 4வது, இந்த நாட்டிலே பிற மத சகோதரர்களும் அன்பாக பண்பாக நல்ல குணத்தோடு நடக்குகின்ற செயல் வழியிலான தாவா செய்கின்றவர்களாக நாம் ஆக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நன்மக்களாக என்னை ஆக்கி வைப்பானாக. இஸ்லாத்துக்கு நல்ல நல்ல சேவை செய்கின்ற நல்ல விஷயங்களாக, இறையச்சமுடைய ஆண்களாக, இறையச்சமும் தக்குவாவும் பிரதிபலிக்கின்ற பெண்களாக, வாலிபர்களாக இந்த சமூகத்தை எல்லாம் ஆக்கி தருவானாக. எனது வீடுகளிலே தக்குவா பிரதிபலிக்க செய்வாராக. எனது பொருளாதாரம், எனது வியாபாரங்களிலே தக்குவாவையும் நல்ல பண்பாட்டையும் பிரதிபலிக்க செய்வாயாக. எனக்கும் உனக்கும் உள்ள உறவை சீர்படுத்துவாயாக. உன்னை மாத்திரம் பயந்து வாழக்கூடிய தக்குவாவுடையவர்களாக என்னை ஆக்கி வைப்பாயாக. உலக நாடுகள் அனைத்திலும் சமாதானமான நியாயமான நேர்மையான நிலைகளை உருவாக்குவாயாக. இஸ்லாமிய நாடுகளிலே ஒற்றுமையை உண்டாக்குவாயாக. இஸ்லாமிய நாடுகளிலே ஈமானிய சக்தியை உண்டாக்குவாயாக. முஸ்லிம்களை உண்மை முஸ்லிம்களாக வாழச் செய்வாயாக. வாக்குறுதியான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures, visit slhub.com.